வணக்கம். இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் ராகி இடியாப்பம் தான் செஞ்சுருக்கோம். அதோட கம்புலையும் இடியாப்பம் செஞ்சுருக்கோம். இது எப்படி செய்யலான்றத ஒரு சின்ன வீடியோ பார்த்துட்டு வந்துடுவோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. நான் 2 கரண்டி எடுத்துருக்கேன். இதோட கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் தேங்காய் பால் ஊற்றும்போது இனிப்பு சுவை நல்லா எடுத்து கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுடுதண்ணியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரண்டியோ ஸ்பூனோ ஏதாவது வச்சு லைட்டாக கிண்டி கொடுங்க. கையில் சூடாக இருக்கும், அதனால் லைட்டாக கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா மாவை கையை வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லார் வீட்லேயும் இட்லி கொப்பரை இருக்கிறதாம்ப்பா. அந்த இட்லி கொப்பரையில் தட்டில் துணியை போட்டுட்டு இடியாப்ப உரலில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு புழிஞ்சு எடுக்க போகிறோம். ஒரு சிலர்கிட்ட அந்த இடியாப்பத்துக்குன்னு தனியாக தட்டு வச்சுருப்பாங்க. அது இருக்கிறவங்க அதில் புழிஞ்சுக்கரலாம். நம்மக்கிட்ட அந்த தட்டு இல்லாதனால நான் இட்லி கொப்பரையில் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். அதனால் இன்றைக்கி இட்லி கொப்பரையிலேயே நான் புழிஞ்சு எப்படி இடியாப்பம் செய்கிறதுன்னு செஞ்சுருக்கேன். இது அவ்வளோதான். இதை அடுப்பில் வச்சு ஒரு ஆவி வேக வச்சு எடுத்துட போகிறோம். இதே மாதிரியே கம்பு மாவையும் நான் பிணைஞ்சு எடுத்துருக்கேன். சுடுதண்ணி ஊற்றி இதே மாதிரி பிணைஞ்சு எடுத்துருக்கிறேன். இப்போ அது ஒரு ஆவி வந்துருச்சு பாருங்கள். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு, சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதான். இதே மாதிரியே கம்பு இடியாப்பத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. தேங்காய் பால் வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸி தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஏலம் சுக்கு இது எல்லாமே போட்டே அரைச்சிட்டேன் நான். அப்புறம் சர்க்கரையோ இல்லை உங்களுக்கு என்ன இனிப்புக்கு தேவையோ அதை போட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இதோட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? நல்லா சூப்பராக இருக்குது. இதை வந்து ஆற வச்சுட்டு சாப்பிடாதீங்க, சுட 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 செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் ஃபஸ்ட் டைமாக கம்பில் செஞ்சுருக்கேன். ராகி எப்பயுமே நம்ம செய்வோம், கம்பில் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. சுட சுட செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சு வீட்டில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.